எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீட்லயே சிக்கன் ஷவர்மா எப்படி செய்ய போறதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க தண்ணியில் ஒரு 2 டைம்ஸு. ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1/4 கப் கர்டு ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தந்தூரி மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலேயே வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா வந்து மேரினேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். இது வந்து இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 2.5 to 3 hours அப்படியே வச்சிடணும் இதை. ஸோ நல்லா வந்து மசாலா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மேரினேட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் ஷவர்மா போட்டதுக்கான மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ அவருக்காகவும் போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து டிப்ஸ்லாம் வந்து நான் இடையில சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதில் நீளமாக கட் பண்ணிக்கிட்டு, ஒரு 100 கிராம் கோஸு, கேரட்டையும் வந்து நீளமாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கேப்சிகம், ஒரு வெள்ளரிக்காயில் பாதி வந்து நீளமாக வெட்டி போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரே ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுருங்க. ஸோ இப்போ இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம ஊறணும். ஸோ நம்ம சிக்கன் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. இதுவும் ஒரு 2லேருந்து 2.5 மணி நேரம் ஊறினா போதும். ஸோ இது நல்லா ஊறினா தான் வந்து எல்லாமே வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hour ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் எடுத்துருக்கேன். இப்போ சிக்கன் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து சிக்கனை வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கணும். ஹீட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஸோ 30 செகண்ட்ஸ் இந்த சைடும் 30 செகண்ட்ஸ் அந்த சைடும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்து டோட்டலாக இதோட ஃப்ரையிங் டைம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம். ஸோ இந்த சைடு 30 செகண்ட், அந்த சைடு 30 செகண்ட். அதுக்கப்புறமா ஒரு சைடும் வந்து 5 நிமிஷம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் லோ ஃப்ளேம் தான். ஸ்டார்டிங்கில் ஹீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பக்கமும் திருப்பி விட்டுக்குங்க 5 நிமிஷமாக. இது வந்து நல்லாவே குக் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே குக் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த அரோமா இருக்குது பாருங்கள், அந்த மசாலோட அரோமா அது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம இதே மாதிரி மசாலா இந்த அளவில் நீங்கள் போட்டு அது மேரினேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு அரோமா கிடைக்கும். இது பார்க்க கொஞ்சம் வந்து இந்த ஃபிஷ்லாம் வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரியே இருக்குல்ல. ஸோ ஆனால் வந்து சிக்கன் பீஸ் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இதோட கொஞ்சம் பிரெத்து வந்து கொஞ்சம் தடிசாவே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது வந்து பேனில் தான் வந்து ஃப்ரை பண்ணணும். முக்கியமான விஷயம், கடாயில் வந்து ஃப்ரை பண்ணிடாதீங்க. இப்போ இதை வந்து சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சின்ன பீஸாக வந்து வெட்டிக்கோங்க ஷவர்மாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து கேட்டிருந்தாரு. ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஒரு வாரத்துக்கு மேலே. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து குக் பண்ணுறதுலேருந்து கேமராமேன் எடிட்டிங்லேருந்து எல்லாமே சோலோவாக நானே பார்க்குறதுனால கொஞ்சம் டைம் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து கேட்குறத வந்து கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ நான் மறக்கலாம் மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து என்ன ரெசிபி வேணாலும் கேளுங்க, அதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணிட்டதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு மைதா, கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா வந்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டி தான் வந்து இப்போ செய்ய போகிறோம். இதை வந்து குபூஸ்லையும் செய்யலாம். ஸோ குபூஸ் வந்து பிகினர்ஸுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஈஸ்ட் வாங்கணும், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகணும். ஸோ சில நேரத்தில் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஈஸ்ட்டு கெட்டு போயிருக்கும், திருப்பி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஊற வைக்கிற டைமு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம சிம்பிளாக வந்து இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு நம்ம வந்து ஷவர்மா ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஷவர்மா வந்து வீட்டில் செஞ்சு பார்த்தது இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே வந்து சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஃபெயிலியர் ஆகாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் 100%. ஸோ இது இன்றைக்கி நம்ம பண்ணுற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 5 ஷவர்மா வந்து நம்ம இதில் பண்ணலாம். நம்ம ரொட்டிக்கு மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் அது ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டதுக்கப்புறம் அது வந்து ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து மாவில் அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து சப்பாத்தி வந்து உருட்ட ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா பேன் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஸோ ஹீட்டாக இருந்ததுக்கப்புறமா அதை வந்து கொஞ்சம் வந்து ஹை ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும். ஸோ வந்து ரொம்ப வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி இது வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து வேக விடக்கூடாது. லைட்டாக நம்மளுக்கு இது வந்து குக் ஆகினா போதும். ஸோ அப்படி தான் வந்து ஷவர்மாவுக்கு வந்து நம்ம வந்து இருக்கணும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸ் எல்லாம் நம்ம இந்த சாலட்டில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஷவர்மாவுக்கு மசாலாவை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மயோனைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மயோனைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதோடைய மெயின் மேட்ரே வந்து மயோனைஸ் தான். ஸோ அது வந்து இல்லாமல் வந்து இதை பண்ணவே முடியாது. ஸோ மயோனைஸ் எப்படி செய்கிறது தெரிலனா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கணும். சாட் மசாலா இல்லாமல் இருக்கவே கூடாது. ஸோ இதை கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க சாட் மசாலாவை. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா தான் ஷவர்மாவுடைய கடையில் வாங்குற மாதிரி அப்படியே டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பட்டர் பேப்பர் வச்சு நம்ம ரொட்டியை வச்சு அதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய சிக்கன் ஸ்டஃபிங் எல்லாமே இதில் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரோல் பண்ணி நம்ம சாப்பிட்டோன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான ஒரு ஷவர்மா வந்து ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்து என்ன ஸ்டைலாகணும் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் பார்க்குறவங்கெல்லாம் பண்ண மாட்டேறீங்க. ஸோ நம்மளுக்கு நிறைய வியூஸ் வந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ வந்து சீக்கிரமாக போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ இந்த ஷவர்மாவை செஞ்சு பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கைஸ் பாய்.